Good evening, student. Welcome to all. 7th Max, Term 1, Parum 1, Chapter 4, இயல் 4, Direct and Inverse Proportion, நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். சரி, இதுல நம்ம இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ல சம் பார்த்துட்டு இருக்கோம். அதனோட தொடர்ச்சியை அடுத்தது பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து 5th சம் வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா? பயிற்சி 4-2ல 5th சம் 5வது சம் வரைக்கும் பார்த்தாச்சு இல்லையா? அடுத்தது 7வது கணக்கு பார்க்க போறோம். ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடம் தேவைப்படுகிறது எனில் அதே வேலையை 30 நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை? சரி, இது ஒரு எக்ஸ்ட்ரா. இது நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்தோம் இல்லையா? 2 மடங்குன்னு ஒண்ணு பார்த்தோம்ல 5வது கணக்குல. அதே மாதிரி இது ஒண்ணு கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள். நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ் எப்போதும் போல கண்டுபிடிச்சிட்டு கூடுதலா இந்த ஒரே ஒரு லைனை எக்ஸ்ட்ரா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இங்கிலீஷ் மீடியம் பார்ப்போம். 4.2ல sum number 7. It takes 120 minutes to weed a garden with 6 gardeners. If the same work is to be done in 30 minutes, how many more gardeners are needed? சரி, இப்போ நம்ம எப்போதும் போல என்ன பண்ணிப்போம்? டேபிள்ல மேக் பண்ணிப்போம். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் தானே இல்லையா? எதிர் விகிதம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுவோம். எதிர் விகிதத்துல என்ன பண்ணுவோம்? டைரக்டா என்ன பண்ணுவோம்? நேர் விகிதத்துல குறுக்க பெருக்குவோம். ஏன் எதிர் விகிதத்துல என்ன பண்ணுவோம்? நேர அப்படியே பெருக்க வேண்டியதான். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான். 4.2ல சம் நம்பர் 7. டேபிள் என்ன? டைம், கார்டனர் அல்லது நம்பர் ஆஃப் பர்சன். நம்பர் ஆஃப் கார்டனர் ஏதாவது ஒண்ணு கார்டனர் எதுனா போறோம். சும்மா நான் தான் ஹெட்டிங்லாம் நீட்டி விட வேண்டாம், எழுதிக்கலாம். இல்ல நம்பர் ஆஃப் கார்டனர். ஓகே, நேரம். கார்டனர் யாரு? தோட்டக்காரர். தனியா எழுதணுங்கிறல நம்பர் ஆஃப் பர்சன் மொத்தமா வந்து நம்பர் ஆஃப் பர்சன் எழுதிட்டு போயிடலாம் நீங்க. ஓகேவா? ஓகே, ஆட்களின் எண்ணிக்கை இதெல்லாம் தெரியலன்னா ஆட்களின் எண்ணிக்கைன்னு எழுதி விட்டு போயிடலாம். சரி, இது என்ன டைம் கொடுத்துருக்காங்க? 20 கொடுத்துருக்காங்க. 20க்கு எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் தோட்டக்காரர் இருக்காங்க. அப்ப நேரம் 30 நிமிஷமா இருந்தா தோட்டக்காரருடைய எண்ணிக்கை கேட்கறாங்க. சரி, நான் எப்போதுமே என்னன்னா இதை ஃபர்ஸ்ட் எழுதி இதை எப்படி வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். ஆனா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? எது அதிக நம்பர் ரெண்டும் தெரியறதா ஃபர்ஸ்ட் எழுதிங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்பதான் அதிகமாகுதா குறையுதாங்கிறத நம்ம பார்க்க முடியும். இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இல்லையா? சரி, இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய எண்ணிக்கை என்ன ஆகுது? 20 இது இருக்கு. இதுல என்ன ஆகுது? 30. அப்ப தோட்டக்காரர்களோட எண்ணிக்கை எத்தனை ஆகுது? அதிகமாகுது இல்லையா? சரி, தோட்டக்காரர்ல டைம் இது வந்து 120. அப்ப குறையுது 120. அப்பனா என்ன ஆகுது? 6 மார்க் கீழே வரும். ஓகேவா? சரி, அப்ப குறையுதுன்னா டைம் குறைஞ்சா அப்ப என்ன அர்த்தம்? ஆட்கள் எண்ணிக்கை அதிகமாகுதுன்னு அர்த்தம் இல்லையா? ஆட்கள் எண்ணிக்கை அதிகமானா டைம் குறையும், காலம் குறையும். ஆனா இங்க என்ன இருக்கு? நம்ம டயத்தை ஃபர்ஸ்ட் எழுதிருக்கோம். டயத்தினுடைய எண்ணிக்கை குறையுது. அப்ப ஆட்களின் எண்ணிக்கை கண்டிப்பா என்ன ஆகும்? அதிகமா இருந்தாதான் அவங்க குறைச்ச நேரம் ஆகும் இல்லையா? அப்ப இதுதான் வந்து என்னது? இது எதிர் விகிதம். அதாவது காலம் அதிகமானால் அது ஆட்களுடைய எண்ணிக்கை என்ன ஆகும்? காலம் குறைந்தால் இதெல்லாம் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆட்களின் எண்ணிக்கை அல்லது தோட்டக்காரர்களின் எண்ணிக்கை அதிகமாகும். அப்ப இது என்னது? இது என்னது? இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன், எதிர் விகிதம், ஐபி இல்லையா? சரி, நேரம்ங்கிறது டைம். இது என்னது? கார்டனர். ஓகேவா? அப்படியே இங்கிலீஷ்ல நீங்க இது என்ன ஆகும்? குறையுதுன்னா இது அதிகமாகும். இன்க்ரீஸ் இதுல வந்து டிக்ரீஸ், இதுல இருந்து என்ன? இன்க்ரீஸ். ஓகேவா? சரி, அவ்வளவுதான். இப்ப அப்படியே நேரட்டா இதுக்கு வந்துருவோம். டேபிளுக்கு நேரம் என்ன செய்யணும்? எதிர்மாறலாம் என்ன பண்ணும்? நேர உள்ளதை பெருக்கிக்கணும்.
நேர்மாறல்னா தான் குறுக்க பெருக்கணும், எதிர்மாறல்னா நேரா உள்ளதை அப்படியே பெருக்கிக்கணும். 120 × 6 = 30 × x. ஞாபகம் இருக்கா? இது போட்ட ஞாபகம் இருக்கா அந்த மாடல்? ஓகே. இப்போ இதுல இருந்து x கண்டுபிடிக்கணும். 120 × 6, இங்க உள்ள பெருக்கல் உள்ள 30 இங்க வந்து என்ன ஆகும்? வகுத்தல்ல வந்துடும். அப்ப என்ன ஆகும்? 0 0 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். 1 3 3 4 3 12 என்ன வரும்? ஈக்குவல் டு இங்க எக்ஸ். தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு மீதி நம்பர் என்ன இருக்கு? 4 × 6 = 24. அப்ப எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இது வந்து நம்ம சாதாரணமா ஆட்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டா இதோட நிப்பாட்டிக்கலாம். ஆனா அவங்க என்ன கூடுதலா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டிருக்காங்க? இன்னும் ஆட்கள் எவ்வளவு தேவை, அதாவது இன்னும் முடிக்கிறதுக்கு ஆட்கள் எவ்வளவு கொஸ்டின் பார்த்துருவோம். ஹவு மெனி மோர் கார்டனர்ஸ் ஆர் நீடட்? அதிகமா எத்தனை ஆட்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டோட்டல் இருக்கு இல்லையா, 24 மைனஸ் நமக்கு என்ன ஆட்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? ஆட்களோட எண்ணிக்கை 6 தெரியும். ரெண்டுத்தி கழிச்சு என்ன வரும்? 18. அப்ப இன்னும் எத்தனை பேர் நமக்கு தேவைப்படுறாங்க? 18 பேர் நமக்கு தேவை. ஓகேவா? நீடட் கார்டனர்ஸ் ஈக்குவல் டு 80. ஓகேவா? அவ்வளவுதான். இது நீடட் கார்டனா தேவையான தோட்டக்காரர்கள், அல்லது தேவையான தோட்டக்காரர்களின் எண்ணிக்கை. தமிழ்ல எழுதணும்னா தேவையான தோட்டக்காரர்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு 18. இதான் ஆன்சர். இதை எழுதிட்டு இங்க எழுதிட்டோம். அவ்வளவுதான். நோட் பண்ணீங்க. 4.2ல உள்ள 7th சம் இது. புரியுதா? இது நான் தமிழ்ல இருந்து இங்க இங்கிலீஷ்ல வேணா என்ன பண்ணும்? டைம் இது என்னதுன்னு சொல்லியிருக்கேன், டிக்ரீஸ், இது இன்க்ரீஸ். ஓகேவா? டைம் வந்து டிக்ரீஸா இருந்தா ஆட்களின் எண்ணிக்கை என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னு நீங்க இங்கிலீஷ்ல எழுதிக்கலாம். அதான் ஐபி, இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். சரி, ஓகே. நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே. எல்லாம் சேம் தான். இந்த லாஸ்ட் மட்டும் மாறுதலையும் அந்த அந்த மட்டும் பாத்துங்க. போன சம்ல 2 மடங்குன்னு வந்தது, அதுக்கு மேல இந்த வேல்யூ இப்ப கேட்டிருக்காங்க. சரி, அடுத்த சம் புக்ல பாத்துட்டு வருவோம். ஓகே, அடுத்தது 9th சம் போட போறோம். நடுநடுல விட்டது வந்து ஒரே மாடல்னா நீங்க அதே மாடல், இது வந்து டைரக்ட் மாடல் தான். நீங்க அப்படியே என்ன பண்ணிக்கலாம், இந்த மாடல்லையே, இது முன்னாடி போட்ட மாடல்லே நீங்க போட்டுங்க. 8th சம். ஓகே, 9th சம். A toy company requires 36 machines to produce car toys in 54 days. How many machines would be required to produce the same number of cars toys in 81 days?
சரி, தமிழ் மீடியம் பார்ப்போம். ஒரு பொம்மை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை 36 இயந்திரங்களை கொண்டு 54 நாட்களில் மகிழுந்து பொம்மைகளை உற்பத்தி செய்கிறது. காரு மகிழுந்து தான். ஓகே. அதே அளவிலான மகிழுந்து பொம்மையை 81 நாட்களில் உற்பத்தி செய்ய எத்தனை இயந்திரங்கள் தேவை? சொல்லலாமா? சரி, முதல்ல நம்ம டேபிள் இருக்கும். 36 இயந்திரங்களை கொண்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, 54 நாட்கள்ல பொம்மையை உற்பத்தி செய்யறாங்க. அடுத்தது என்ன பண்றாங்க, 81 நாட்கள்ல எந்த அளவிலான இயந்திரங்களை, எத்தனை இயந்திரங்கள் தேவைன்னு கேக்குறாங்க அந்த நாள் செய்யறதுக்கு. சரி, நம்ம முதல்ல டேபிள் மேக் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸை சூஸ் பண்ணிப்போம். அப்புறம் என்ன வேணுமோ அப்புறம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, 4.2 தான் சம் நம்பர் 9. ஓகே, இப்போ இதுல வந்து டேஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் டேஸ். இது டேபிள் மாத்தினதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்பரை நீங்க கரெக்டா சேம் தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். அதனால மாறுமா அப்படிங்கிற பயம்லாம் தேவையில்லை உங்களுக்கு. ஓகே, நம்பர் ஆஃப் டேஸ். இது என்னது, நம்பர் ஆஃப் மிஷின். நம்பர் ஆஃப் டேஸ்னா என்ன, நாட்களின் எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் மிஷின் என்ன, இயந்திரங்களின் எண்ணிக்கை. ஓகேவா? சரி, இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் டேஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க, 54 டேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேரம் உள்ள இயந்திரங்கள் எவ்வளவு, 36. சரி, அடுத்த டேஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க, 81 கொடுத்துருக்காங்க. இதை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது என்னது, எக்ஸ். சரி, இப்ப அதிகமாகுதா குறையுதான்னு முதல்ல செக் பண்ணுவோம். இப்ப இதுல இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 54 இருக்கு, அடுத்தது 81. அப்ப இதை விட இது என்ன ஆகுது, அதிகமாகுது. இதை வச்சுதான் நீங்க எப்படிங்க சொல்றீங்கன்னா, இந்த நம்பரை வச்சுதான் நம்ம செக் பண்ணணும். அதுக்குதான் தெரிஞ்ச நம்பரை முன்னாடி எழுதிப்போம். ஓகேவா? 56ல 4 இருக்கு, அப்புறம் எத்தனை ஆயிடுது, அதிகமாயிடுது. 54ல இருந்து 81 அதிகமாயிடுது. அப்ப என்ன ஆகுது, இன்க்ரீசிங். அப்ப கண்டிப்பா இது என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? சரி, அப்ப இது என்னது, ஐபி. இதே மாதிரி என்ன செஞ்சிடலாம், நீங்க அதே மாதிரி சென்டென்ஸ் எழுதுனா எழுதிக்கலாம், இல்லைன்னா வெறுமா ஐபின்னு எதுனா போறோம். எதிர் விகிதம். ஓகேவா? சரி, இப்ப எதிர் விகிதம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிச்சிருவோம், அப்புறம் என்ன கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கலாம். ஓகே, இப்ப என்ன ஆகுது, 54 நேரம் தானே பெருக்கணும். 54 × 36 ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு போட்டுக்கணும், அப்புறம் தான் டிவைட்ல கொண்டு வரணும். குழப்பாம பாத்துக்கணும். இது ரெண்டையும் அப்படியே டைரக்டா பெருக்கல்ல போட்டுக்கணும். ஈக்குவல் டு இது ரெண்டையும் பெருக்கல்ல போட்டுக்கணும். 81 × எக்ஸ், 54 × 36. ரெண்டு எதுல இருக்கு, பெருக்கல்ல இருக்கு. இங்க வந்து ஆகும், வகுத்தல் ஆகும். ஈக்குவல் டு எக்ஸ். கேன்சல் பண்ணலாமா? சரி, இதுல வந்து 2ஆல வகுக்காது, ஏன்னா 1ல முடியுது இல்லையா. அப்புறம் 3ஆல வேணா வகுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? 3ஆல வகுத்தா என்ன வரும், 2 3 6, மீதி 2 இல்லையா, 7 3 21. அடுத்தது இதையும் 3ஆல அடிக்கலாம். 1 3 3, 2 3 6. ஓகேவா? நீங்க இந்த மாதிரி வகுத்தல் ஸ்டாண்டர்ட் வர வர இந்த மாதிரி டைரக்டா வகுக்கிறது கொண்டு வரணும். ஒவ்வொன்றுத்துக்காக நீங்க இந்த பிராக்கெட் போட்டு வகுக்க கூடாது. ஓகேவா? சரி, அடுத்தது என்ன பண்ணலாம், 12யும் இதையும் கூட அதே எடுக்கலாம், இல்லைன்னா இந்த நம்பர் ரெண்டையும் எடுத்துக்கலாம். 27 இதையும் டைரக்டாவே போட்டுக்கலாம். ஓகேவா? 27 இதையும் போட்டா பெருக்கி பாருங்க, ஏன்னா 4ஆல முடியுது இல்லையா. 4 முடியறதுன்னா எத்தனை போட்டுக்கலாம், 2 போட்டுக்கலாம். 7 2 14, மீதி 1, 2 2 4 1 5. ஓகேவா? அப்ப 27 × 2 54. ஒரே இதுலயே முடிச்சிடலாம். ஒரு 27 27, 2 27 54. இது என்னது, 54. நம்பர் தெரியற மாதிரி அடிச்சுங்க, அப்பதான் உள்ள என்ன எழுதிருக்கீங்கன்னு தெரியும். அதுதான் இப்படி கிராஸா அடிக்கிறது, நம்பர் என்னன்னு தெரியுங்கிறது. ஓகேவா? அப்ப 2 போட்டாச்சு, நீ எல்லாம் அடிச்சாச்சா, கீழே உள்ளது. அப்ப மேல உள்ள 2 தான் நம்ம என்ன செய்யணும், பெருக்கி போட போறோம். ஓகேவா? சரி, இது ரஃப் ஒர்க்லாம் நீங்க சைட்ல இந்த பக்கம் போட்டுங்க. 27 × 2 பெருக்குனா 54. இது சும்மா ரஃபா நீங்க பாத்துக்கணும். இங்க 7ல முடியுதா, இங்க 4ல முடியுதா, அப்ப எதை பெருக்கலாம் அப்படின்ட்டு நீங்களா பெருக்கி பார்க்கணும். அது அடங்கலன்னா அடுத்தது 3 போட்டு பாருங்க, 27. இல்ல எனக்கு இந்த மாதிரி பெருசா போட வரலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க 3ஆல மேலே கீழே அப்படியே அடிச்சுட்டே வரணும். இதே மெத்தட்ல தான் அடிக்கணும்னு இல்ல. டேபிள் ஒரே டேபிளா இருந்தா நீங்க எந்த மெத்தட்ல வேணாலும் போடலாம். ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் என்ன இருக்கு, 2 × 12 ஈக்குவல் டு 24. என்னது, மிஷின். ஓகேவா? 24 மிஷின். அவ்வளவுதான். இயந்திரங்கள் 24 இயந்திரங்கள்
தேவைப்படுகிறது. எத்தனை மிஷின் கேக்குறாங்க? 24 மிஷின் நமக்கு தேவையா இருக்கு. அவ்வளவுதான். இந்த குட்டி தான். நீங்க உண்மை இதுல எக்ஸ்ட்ரா எல்லாம் ஒண்ணும் போட வேண்டாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. 24ஓட முடிச்சிடலாம். நோட் பண்ணிக்க. அடுத்தது அப்ஜெக்டிவ் டைப் இருக்கு. இந்த ஸ்டெப் வேணும்னா எழுதிங்க. நம்ம போன இதுல எழுதணும் இல்லையா? அதிகமான, அதாவது நாட்களின் எண்ணிக்கை அதிகமானா உற்பத்தியாக செய்யக்கூடிய மிஷினுடைய அளவு என்னாகும்? குறையும். அப்படிங்கறத நீங்க வேர்ட்ல எழுதுனா எழுதிக்கலாம். சரி, போட்டாச்சா? சரி, அப்ஜெக்டிவ் இருக்கு. அதை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம எம்சிக்கு ஆரம்பிக்க போறோம். அதனால இந்த அப்ஜெக்டிவ் முடிச்சுடுவோம். சரி, ஓகே. சம் பார்க்கலாமா புக்ல? ஓகே. கொள்குறி வகை வினாக்கள். 12 பசுக்கள் ஒரு புல்தரையை 10 நாட்கள் மேய்கின்றன. 20 பசுக்கள் அதே புல்தரையை மேய டேஷ் நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. இது டைரக்ட் சம் தான். ஒண்ணு அது 2 மடங்கு கொடுக்கல, அதிகமா என்ன வேணும் அதெல்லாம் கேட்கல, சாதாரணமா தான் இருக்கு. இந்த மாதிரி சாதாரணமா இருந்தா என்ன பண்ண சொல்லியிருக்கேன் நான்? டைரக்டா நம்பரை மட்டும், ஏன்னா ஒன் வேர்டு தானே, டேபிள்லாம் நீங்க மேக் பண்ண வேண்டாம். சும்மா நம்பரை மட்டும் நீங்க 6 மார்க் கொடுத்து போட்டுக்கலாம். நேர் விகிதத்துல அப்படித்தானே போட்டோம். அதே மாதிரி போட்டு ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஒன் வேர்டுக்கு நம்ம. அதுக்காக 12 cow can graze a field for 10 days. 20 cow can graze the same field for dash days. போலாமா? சரி, முதல்ல நம்பரை நம்ம அப்படியே 6 மார்க்ல எழுதிடுவோம். எத்தனை டேஸ்ன்னு கண்டுபிடிக்கும். ஓகே, 4.2ல சம் நம்பர் 10. என்ன 6 மார்க்ல நம்பர் போடலாம்னு சொல்லியிருக்கேன். 12, 12ல இருந்து என்ன 6 மார்க் என்ன கொடுத்துருக்காங்க? 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? 12 கவு இருக்கு. அது வந்து 10 நாள்ல என்ன பண்ணுது? ஒரு இடத்த மேயுது இல்லையா? 10 நாள்ல. அப்புறம் அப்படி இருந்தா 20 கவு வந்து எத்தனை நாள்ல மேய முடியும் அப்படின்னு கேட்டு இருக்குது. டைரக்ட் கோர்ஸ் தான் அது இல்லையா? அப்படி அப்படியே போட்டு நம்ம நம்பரை போட்டுருவோம். நேரடியா பெருக்கிறது தான். 12 × 10 ஈக்குவல் டு என்ன வரும்? 20 × x இல்லையா? சரி, இப்ப இதுல வந்து 12 × 10 பை இங்க என்ன 20ங்கிறது இங்க வகுத்தல் ஆகும். ஈக்குவல் டு என்னது? x. 0 0 கேன்சல் ஆயிடும். ஈஸியா ஆன்சர் வந்துருச்சா? அவ்வளவுதான். இதுல வந்து 1 ஓர் 2 2 6 2 12. ஓகேவா? 0 ஒண்டி தான் அடிச்சிருக்கோம். அப்புறம் 2 அடிச்சிருக்கோம். ஒரு 2 2 6 2 12. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு எத்தனை? 6. என்ன கேட்டிருக்காங்க? இது வந்து மேயறது, இதுதான் டேஸ் இல்லையா? இதான் டேஸ். ஆமா, டேஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 6 days. ஓகேவா? 6 நாட்கள். எங்க இருக்கு 6 நாட்கள்? 3வது சப்டிவிஷன்ல இருக்கு. ஓகேவா? சரி, நான் இப்ப இது நோட் பண்ண வேண்டாம். நான் அடுத்ததும் சொல்லிடுறேன். ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். சம் மட்டும் பார்த்துட்டு வருவோம். அப்பதான் உங்களுக்கு என்ன சம் புரியும். ஆஹ் 4 typists are employed to complete a work in 12 days. If 2 more typists are added, then we'll finish the same work in dash days.
அதாவது டைப்பிஸ்ட்னா அந்த டைப் இந்த கம்ப்யூட்டர் மாதிரியே டைப்னு ஒன்று இருக்குல்லையா அதை அடிக்கிறவங்க பேர் தான் டைப்பிஸ்ட். அவங்க ஒர்க் எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 4 டைப்பிஸ்ட் வந்து 12 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப இன்னும் அதிகமா 2 பேர் வேணும், ஆட் பண்றாங்க. எதோட ஆட் பண்ணணும்? டைப்பிஸ்டோட ஆட் பண்ணணும். தெரியுதா? சம்ம படிக்கும் போதே உங்களுக்கு ஸ்டெப் என்னென்ன போடணும் அப்படிங்கறத புரிஞ்சிடணும். ஓகேவா? அப்ப 2 பேர் என்ன பண்றாங்க? டைப்பிஸ்ட்ல 2 பேர் அதிகமா வராங்க. வந்தா அவங்க எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சரி, நான் அப்படியே சொல்லிட்டேன், இருந்தாலும் தமிழ் மீடியம் ஒரு தடவை பார்த்துக்கோ. 4 தட்டச்சர் ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர். மேலும் 2 தட்டச்சர் கூடுதலாக சேர்ந்தால் அந்த வேலையை டேஷ் டேஷ் நாட்களில் செய்து முடிப்பர். சரி, போலாமா? இது அப்படியே இருக்கட்டும், இந்த அடுத்த சம்மோட சேர்த்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு நம்ம போட்டுப்போம் பாக்ஸ். ஏன்னா வந்து நம்ம தட்டச்சு எழுதணும், எதுன்னு ஹெட்டிங் எதுனாதான் எது தட்டச்சு எது டேஸ்ங்கிறது தெரியும் இல்லையா? சரி, அப்ப வந்து அதனால அந்த ஹெட்டிங் எழுதிடுவோம். நம்பர் ஆஃப் டைபிஸ்ட், நம்பர் ஆஃப் டைபிஸ்ட். அடுத்தது என்ன? டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ். தட்டச்சு எண்ணிக்கை, நாட்களின் எண்ணிக்கை. சரி, ஸ்டெப்பு போட்டுக்கலாம், அதனால அந்த பக்கம் இருக்கட்டும். ஓகே, இப்போ இது என்ன ஆகும்? நம்பர் போட்டுருவோம். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 4 பேர், 4 டைபிஸ்ட் எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 12 நாள்ல முடிக்கிறாங்க. அடுத்தது எத்தனை பேர் வராங்க? 2 பேர் அதிகமா வராங்க. எதுல அதிகமா வராங்க? தட்டச்சுல அதிகமா வராங்க இல்லையா? அப்ப தட்டச்சு ஏற்கனவே எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. இதுல 2 பேர் அதிகமா வந்தா என்ன ஆகும்? 6 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இதை நம்ம போட்டிருக்கோம், வேசேம்ல போட்டிருக்கோம், அதே மாதிரி மாடல் தான் இது. இது அப்ப வந்து கிவன்ல எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? 2 பேர். டூ ஆட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 பேரை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. 2ஐ கூட்ட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 பேருங்கிறதுனால என்ன செஞ்சிருக்கோம்? 2ஆல கூட்டியிருக்கோம், 6. அப்படின்னா எத்தனை நாட்களை முடிப்பாங்க? நாட்கள் எத்தனை? இதான் எத்தனை? அப்ப வந்து எக்ஸ் இது. அப்ப இனிமே இல்ல, இந்த இது இங்கே கூட்டியாச்சு. அப்ப நம்ம எப்போதும் போல போட்டா போறோம். எப்போதும் போலன்னா இங்க என்ன இருக்கு? இது இன்க்ரீஸ் ஆகுறது பார்க்கணும் இல்லையா? 4 பேர் இருக்கும்போது 12 நாள் ஆச்சு இல்லையா? அப்ப 4 பேருங்கிறது எத்தனை பேர் ஆகுது? 6 பேர் ஆகுது. அப்ப என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது, அதிகமாகுது. அப்ப நாட்கள் கண்டிப்பா என்ன ஆகும்? குறையும். ஏன்னா எதிர் விகிதம்னா எதிராக தானே இருக்கும் இல்லையா? நம்ம இங்கேயும் போடல. இது வந்து நம்ம சும்மா இப்ப எழுதுனதுனால நிறைய போட்டுச்சு. இது வந்து என்ன ஆகுது? இது வந்து அதிகமாகுது. 12ங்கிறது இது அதிகமாகுது. அப்புறம் கண்டிப்பா இது என்ன ஆகும்? குறையும் இல்லையா? சரி, அது போட்டாச்சுன்னா நம்ம ஸ்டெப் எல்லாம் இது நேர் விகிதம் எதிர் விகிதம் எழுத வேண்டாம். நமக்கு வேண்டியது எக்ஸனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஒன் வேர்ட்ல நம்ம அந்த ஸ்டெப் இது கூட்டணுங்கிறதுக்காக இந்த ஹெட்டிங் எழுதிருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, இப்ப இதை டைரக்டா போட்டுருங்க. 4 நேரடியா பெருக்கணும். 4 × 12 ஈக்குவல் டு, இங்க என்ன இதை எடுத்துக்கணும், 4 எடுத்துடாதீங்க, திருப்பி கூட்டின வேல்யூ எடுத்துக்கணும், 6 × எக்ஸ். அப்ப ஈக்குவல் டு என்ன வரும்? 4 × 12 டிவைடட் பை என்ன வரும்? 6 ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? அப்ப இது என்ன ஆகும்? 6ஆல் அடிச்சா 1 6 6 2 6 12. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு எத்தனை? 8. 4 × 2 எக்ஸ் ஈக்குவல் டு 8. அவ்வளவுதான், 8 டேஸ். 8 நாட்கள் எங்க இருக்கு? 8 நாட்கள்ங்கிறது 2வது சப்டிவிஷன்ல இருக்கு. அவ்வளவுதான், அப்படியே சேர்த்து நோட் பண்ணிக்க பார்ப்போம். கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது எம்சிக்கு பார்க்கலாம். இது 2ஐயும் முடிச்சிடுங்க. இந்த எக்ஸசைஸ் ஓவர். 4.2 வந்து நமக்கு முடிச்சாச்சு. நம்ம எம்சிக்கு பார்த்துட்டு மீதி அந்த அடுத்தது 4.3ல ஒரு 3 சம் ஒரு முக்கியமா இருக்கு. டைம் இருந்தா நடத்துவோம், நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை நம்ம கண்டினியூ பண்ணிப்போம். இதை முடிச்சுட்டு எம்சிக்கு ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் குயிக்கா முடிச்சுங்க. ரெண்டு சமயம் சேர்த்து நோட் பண்ணீங்க. சப்டிவிஷனை முக்கியமா நோட் பண்ணீங்க. உங்க புக்ல எங்க இருக்குன்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும்.
ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? சரி, இது 8 days. 8 days சப்டிவிஷன் 2ல இருக்கு. சரி, ஓகே. இப்ப நம்ம அடுத்தது எம்சிக்கு ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஓகே, 7th மேக்ஸ் டேர்ம் 1 சாப்டர் 4 டைரக்ட் அண்ட் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன், நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். ஓகே, இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். நான் என்ன நடத்தணும் அதுல இருந்து தான் அப்படியே கேள்வி கேட்டிருக்கேன். நீங்க அதை வச்சு ஞாபகம் வச்சு பதில் சொல்ல போறீங்க. ஓகேவா? சரி, கொஞ்சம் குயிக்கா சொல்லணும். ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் தான் டைம். ஓகேவா? சரி, கரெக்டா நம்பர் போடுங்க. ஆன்சர் ஏயா பியா சிஎன் நம்பர் போட்டு சொல்லுங்க. அப்பதான் எந்த இதுக்கு சொல்றீங்கன்னு தெரியும். ஓகேவா? சரி, சம் பாருங்க. Two quantities x comma y are said to be dash with each other if they increase or decrease together. ஆன்சர் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்கேன், இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்கேன், ப்ரொபோர்ஷன்ங்கிறது கொடுத்துருக்கேன். தமிழ் பாருங்க. இரு அளவுகள் எக்ஸ் கமா ஒய் ஆக இருந்தால் ஒன்று அதிகரிக்கும் போது என்ன ஆகும்? ஒன்னு அதிகரிச்சா இன்னொன்னு அதிகரிக்கும், ஒன்னு குறைஞ்சா இன்னொன்னு என்ன ஆகும்? குறையும். நேர் விகிதம், எதிர் விகிதம், விகிதம்னு கொடுத்துருக்கேன். ஆன்சர் 1 சொல்லுங்க. எல்லாம் வரையறையை சொல்லும் போது அதான் புக்ல விழும் போது என்ன சொல்றேன் அப்படிங்கிறத நீங்க பார்த்து வச்சுக்கணும். எதுக்கு என்னென்ன டெஃபினேஷன் சொல்றேன் அப்படிங்கறத பார்த்து வச்சுட்டு அதுக்கெல்லாம் ஆன்சர் நீங்க ஈஸியா சொல்லிடலாம். டேஷிங் ஆன்சர் சொல்லுங்க. 1க்கு என்ன ஆன்சர் படிச்சு பாருங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் வேணா இங்கிலீஷ் மீடியம் படிச்சுங்க, தமிழ் வேணாலும் தமிழ் படிச்சு பாருங்க. அதாவது 1 அதிகரிக்கும், பிராக்கெட்ல போட்டிருக்கேன். அதிகரிக்கும் போது அதிகரிக்கும், மாத்தி படிச்சிடாதீங்க. அதிகரிக்கும் போது குறையும் படிச்சிடாதீங்க. அதிகரிக்கும் போது அதிகரிக்கும் மற்றொன்று, இன்னொன்னு குறையும் போது இன்னொன்னு குறையும். அப்படின்னா என்ன விகிதம்? பிராக்கெட்ல உள்ள ரெண்டையும் நீங்க சேர்த்துக்கணும். இங்க குறையும் போது குறையும், அதிகரிக்கும் போது அதிகரிக்கும். கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க. 1க்கு ஏயா பியா சியா? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த புக்கின்ல இருந்து இப்பல இருந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு பெரிய கிளாஸ் போக போக புக்கு உள்ள இருந்து எல்லாம் கேட்கறாங்க கேள்வி 1 வேர்ட்ல, அதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் இந்த டெஃபினேஷன் எல்லாம் சேர்த்து நான் 1 வேர்ட்ல கேட்டிருக்கேன். எல்லாம் படிச்சாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். புரிஞ்சாதான் நம்ம சம்ல போடும்போது ஈஸியா இருக்கும். நான் யாருமே ஆன்சர் சொல்லணும். ரொம்ப ஈஸியா தானே கேட்டிருக்கேன். ஒண்ணு அதிகரிக்கும் போது இப்பதான் கணக்க ஞாபகம் வச்சுங்க எப்படி வருது அப்படின்னு. நான் ரெண்டுத்துலயுமே சேர்த்து தான் கேட்டிருக்கேன். நேர் விகிதமும் கேட்டிருக்கேன், எதிர் விகிதமும் கேட்டிருக்கேன். அதனால கொடுத்துருக்கூடிய டெஃபினேஷன் வச்சு நீங்க சொல்லணும் என்ன அப்படின்னு. அப்படியே சேட் செக்ஷன்ல அப்படியே போடுங்க ஆன்சரை. இன்னுமா கொஸ்டின் படிச்சுட்டு இருக்கீங்க? ஆன்சர் சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம சொன்ன மாதிரி மாணவருடைய எண்ணிக்கை அதிகமானா என்ன ஆகும்? சாக்லேட் சொன்னோம் இல்லையா? மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது சாக்லேட் எண்ணிக்கையும் அதிகமாகும். எதுக்கு உதாரணம் சொன்னோம் அது? இப்ப சொல்லுங்க பாப்பா ஆன்சரை. சரி, ஓகே. யாரும் பதில் சொல்ல தெரியலையா? டைரக்ட் ப்ரொபோர்ஷன் என்ன ஆன்சர் இதுக்கு? டைரக்ட் நேர் விகிதமா இருந்தா தானே என்ன ஆகும்? ஒரு அளவு இப்பதானே சம்ல பார்த்தோம் நம்ம. வெரி குட், இப்பதான் சொல்றீங்க. வெரி குட். டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா நம்ம ஒண்ணு அதிகமானா இன்னொன்னு என்ன ஆகும்? அதிகமாகும். ஒண்ணு குறைஞ்சா இன்னொன்னு என்ன ஆகும்? குறையும். சொன்னோமா டெஃபினேஷன்ல அதேதான். ஓகே,
சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். when x and y are in dp, dpனா வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன், then k equal to, இது ஃபார்முலா, xy ஆ x by y ஆ x plus y ஆ, இரு அளவுகள் x and y நேர் விகிதத்தில் உள்ள போது k னுடைய மதிப்பு என்ன? இதை நான் ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, நேர் விகிதமா எதிர் விகிதமா, அந்த ஃபார்முலா வச்சு பாருங்க. சம் நம்பர் போட்டு ஏயா பியா சியான்னு சொல்லுங்க. ரெண்டாவது கொஸ்டின் கேட்கிறேன். ஃபார்முலா டைரக்ட் ஃபார்முலா, அதெல்லாம் டக்குன்னு அப்படியே சொல்லிடலாம். நீங்க நிறைய சம் போட்டிருக்கோம் அந்த ஃபார்முலாலாம் வச்சு. டைம் கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க. கொஞ்சம் 10 சம் பாக்குறது, நான் 10 சம் பார்க்கணும். k ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, அந்த ஃபார்முலா தான் கீழே கொடுத்துருக்கேன். எக்ஸ் ஒய்யா எக்ஸ் பை ஒய்யா எக்ஸ் பிளஸ் ஒய்யான்னு கேட்குறேன். டைரக்ட் ப்ரப்போர்ஷன் நேர் விகிதத்துல இருந்தா, நேர் விகிதம் நானே சொல்லிட்டேன், அதுக்கு என்ன ஃபார்முலா? இன்டா வகுத்தலா பிளஸ்ஸா? சம் நம்பர் 1 2ன்னு போட்டு ஏயா பியா சியா சொல்லுங்க. ஏன் இவ்வளோ லேட் ஆகுது ஆன்சர் சொல்ல? அவ்வளோ கஷ்டமா வருது கொஸ்டின்? எல்லாம் புக்ல உள்ளது தானே கேட்டிருக்கேன், அப்படியே ஈஸியா. நீ நம்பர் ஒன்னுமே 2 3 நம்பர் போட்டு சொல்லணும். நீங்க என்ன புதுசா சொல்றீங்களா, முன்னாடி உள்ளதான்னு தெரியாது. நம்பர் 2 போட்டு ஏயா பியா சொல்லுங்க. ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்ம ப்ராப்ளம் போட்டோம்ல, அதை வச்சு நீங்க சொல்லலாமே. ப்ராப்ளத்துல நம்ம என்ன பண்ணோம்? குறுக்க பெருக்கி தானே போட்டோம். டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா குறுக்க பெருக்கணும்னா என்ன வரும்? ஃபார்முலா சொன்னாலே எப்படி வரும் போட்டுக்கணும். x1 y1 x2 y2ன்னு வரும். அது என்ன பண்ணணும்? வகுக்கணுமா பெருக்கணுமா? அதான் வித்தியாசம். அது ரெண்டுலாம் நீங்க சூஸ் பண்ணணும் எதுன்னு. கூட்டல் நானே சொல்லிட்டேன், ஒரு சான்ஸ் நானே எடுத்துட்டேன். எக்ஸ் பிளஸ் ஒய் வராது. இது ரெண்டுல எதுன்னு சூஸ் பண்ணுங்க. சரி ஓகே. ஏனிக்கு ஒரு கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ணல, கஷ்டமா கேட்டிருக்க கொஸ்டின். நீங்க அன்னைக்கு போய் நாம முடிக்கிறத நடத்தினதை அப்படியே படிக்கணும் ஃபுல்லா. நான் நடத்தினதோட வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நான் நடத்தணும்னா போய் அந்த புக்கை ஃபுல்லா என்ன பண்ணுவோம், என்ன நடத்திருக்கேன், அந்த புக்ல என்னென்ன இருக்குன்னு ஒரு தடவை படிச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும், புரியும், சம்முக்கும் ஈஸியா இருக்கும். சரி ஓகே. யாருமே சொல்ல ஒன்றும். சரி ஓகே, நான் சொல்லிடுறேன். அடுத்தது பாருங்க. இது வந்து பி ஆன்சர் பை எக்ஸ் பை ஒய். நிறைய சொன்னோம் இல்லையா, x1 y1 வரும், x1 x2 டிவைடட் பை y1 y2 டிவைட் பண்ணும். டைரக்ட் ப்ரொபோர்ஷனா என்ன பண்ணும்? டிவைட் பண்ணோம். அதான் நம்ம குறுக்க பெருக்கி சொல்லி கொடுத்தோம் இல்லையா, இன்வெர்ஸ்னா என்ன ஆகும்? பெருக்கணும், மாத்தி வரும், அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ ஆன்சர் என்னது? 2க்கு பி. சரி அடுத்தது. இது ரொம்ப ஈஸியா இருக்கு, இதற்கு டக்குன்னு ஆன்சர் சொல்ல போறீங்க. இன் டிபி the number of the shirts increases as price of the shirt increases or decreases. நேர்வீதத்தில், நேர்வீதம் நானே கொடுத்துட்டேன். அதுல சட்டைகளினுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது சட்டைகளோட விலை அதிகரிக்குமா குறையுமா ஈக்குவலா இருக்குமா அப்படின்னு கேக்குறேன். என்னன்னு சொல்லிட்டேன், டிபின்னு சொல்லிட்டேன். நேர் விகிதமா இருந்தா இந்த ஒரு எண்ணிக்கை அதிகமாகும் போது, சட்டைகளுடைய எண்ணிக்கை அதிகமானா சட்டையினுடைய விலை அதிகரிக்குமா குறையுமா சமமாகுமா? ஆன்சர் சொல்லுங்க. 3ன்னு போட்டு ஏயா பியா சியா? டிபியை கணக்கு வச்சு பாருங்க. கணக்கெல்லாம் நம்ம போட்டோம் இல்லையா ப்ராப்ளம், டிபியில உள்ள, அதாவது நேர்விகிதத்தில் உள்ள கணக்கெல்லாம் எப்படி போட்டோம்? ஒன்னு அதிகமானா அதிகமானதா, இல்ல அதிகமானா ஒன்னு அதிகமாகும் போது இன்னொன்னு குறைஞ்சுதா, இல்ல ஒன்னு அதிகமாகும் போது இன்னொன்னு அதிகமானதா? ஒரு ப்ராப்ளத்தை வச்சு நீங்க அப்படியே மெமரியில கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும்.
ரெண்டும் ஒரே மாதிரி 6 மார்க் போனதா இல்ல ஆப்போசிட்ல இருந்ததா நேர் விகிதத்துல அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் நீங்க சொல்லிடலாம். நான் ஒரு உதாரணம் கொடுத்தனே அதை வச்சே நீங்க சொல்லிடலாம். மாணவரோட எண்ணிக்கை அதிகமானா சாக்லேட்டினுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அதே மாதிரி இது ரெண்டும் எப்படி இருக்கும்? நான் ஈஸியா எல்லாம் சொல்லிட்டேன், நீங்க ஆன்சர் மட்டும் கரெக்டா சொன்னா போதும். வெரி குட், வெரி குட், கரெக்ட் ஆன்சர். சி த ஆன்சர். இன்க்ரீசஸ். நான் இப்பதான் சொன்னேன், நேர் விகிதமா இருந்தா ஒன்னு அதிகமா இருக்கும்போது இன்னொன்னு என்ன ஆகும்? அதிகமாகும். ஓகேவா? வெரி குட். சி ஆன்சர் 3க்கு நல்லா ட்ரை பண்றீங்க. கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க ஆன்சர். வெரி குட். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. இஃப் த காஸ்ட் ஆஃப் 6 ஆரஞ்சஸ், இதுதான் ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருக்கேன். நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒன்றும் இது கஷ்டமே கிடையாது. 6 ஆரஞ்சஸ் இஸ் 24. then the cost of 10 ஆரஞ்சஸ் இஸ் டேஷ். 40, 20, 10. 6 ஆரஞ்சு பழத்தின் விலை 24 எனில் 10 ஆரஞ்சு பழத்தின் விலை டேஷ். இது நான் என்ன டிபி இதெல்லாம் கொடுக்கல. நீங்க வந்து நீங்க இந்த மாதிரி கண்டுபிடி மாதிரி தான் கொடுப்பாங்க. இதுல போய் நேர் விகிதம் எதிர் விகிதம் தான் அவங்க கொடுக்க மாட்டாங்க. நீங்க இந்த ஆன்சரை நீங்க இது ரெண்டு விதத்தையும் போட்டு பாருங்க. இந்த ஆன்சர் எதுக்கு சூட் ஆகுதோ அந்த ஆன்சரை நீங்க எடுத்துக்கணும். ஓகேவா? நீங்க ரெண்டுமே இதே மாதிரி மாடல்ல தான் இருக்கும். நேர் விகிதமும் இப்படிதான் இருக்கும், எதிர் விகிதமும் இப்படிதான் இருக்கும். நம்ம ஆன்சரை வச்சு இது முதல்ல நேர் விகிதத்தை போட்டு பாருங்க, வருதான்னு. வந்ததுன்னா அதோட விட்டுறலாம். வரலன்னா நீங்க அடுத்தது எதிர் விகிதம் போட்டுக்கோங்க. இதுவும் இதே மாடல் தான். இப்ப இந்த சட்டைகள் வினை சொன்ன மாதிரி தான் இதுவும் அதே தான். நம்பரை போட்டு பாருங்க. ஃபார்முலா இல்லாம அதே மாதிரி நம்பரை வச்சு கிராஸா நேரா போடணுமா கிராஸ் பண்ணி போடணுமா அப்படிங்கறத நீங்க போட்டு பாருங்க. நீங்க பாக்ஸ் எல்லாம் போட வேண்டாம். சும்மா அப்படியே 6 மார்க் போட்டு போடுங்க. ஒன் வேர்டுக்கு நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன், 6 மார்க் வச்சு சொல்லி கொடுத்துருங்களே அந்த மாதிரி போடுங்க. வெரி குட், வெரி குட். ஆன்சர் ஏ. வெரி குட். எப்படி 6 ஈஸ்ட் என்ன போடணும்? விகிதம். விகிதம் நான் அது போடுறேன் எப்படின்னு நீங்க அதை பாத்துங்க. 6 ஈஸ்ட் அந்த இதை மட்டும் 6 மார்க்கை மட்டும் போட்டீங்கன்னா ஆன்சர் நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சிடலாம். இந்த 3 6 ஈஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் போடுறேன். நீங்க மீதி தெரியாதவங்க பாத்துக்கிறதுக்கு, வேற ஒண்ணும் இல்ல. 10, 10க்கு எக்ஸ் இல்லையா? அப்ப என்ன வரும்? கிராஸ் தான் இது. கிராஸ் பண்ணி பாருங்க. 6 × x = 24 × 10. எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும்? 24 × 10/6. அப்ப என்ன ஆகும்? ரெண்டையும் அடிச்சீங்கன்னா 4 6 24. எக்ஸ் ஈக்குவல் 40. ஓகேவா? இதான் மெத்தட். நான் இதுக்கெல்லாம் டேபிள் எல்லாம் போட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? நீங்க இந்த மாதிரி நேரடியா 6 மார்க் போட்டே போட்டுக்கலாம். ஓகேவா? நீங்க இந்த நேர் விகிதம் கணக்கு தான் இது. சரி, ஓகே. அடுத்தது அடுத்தது பார்க்கலாம். நீங்க போட்டு பாருங்க, இதே மாடல்ல இருக்கு, அதனால நான் அப்படி போட்டு. ஓகே. அடுத்தது, இஃப் ராம் வாக்ஸ் 2 கிலோமீட்டர் இஸ் 30 மினிட்ஸ். இது மீட்டர், இது மினிட்ஸ். ரெண்டு எம்எம்னு போட்டிருக்கிறதுனால இது வந்து கிலோமீட்டர், இது மினிட்ஸ். தென் ஹீ கேன் கவர் 8 கிலோமீட்டர் இன் டேஷ் ஹவர்ஸ். 1 ஹவரா, 3 ஹவரா, 2 ஹவரா? தமிழ்ல பாருங்க. ராமு என்பவர் 2 கிலோமீட்டர் தூரத்தை 30 நிமிடங்களில் கடந்தால் அவர் 8 கிலோமீட்டர் தூரத்தை டேஷ் நேரத்தில் கடந்து முடிப்பார். ஆன்சர் வந்து 1 மணி, 3 மணி, 2 மணின்னு கொடுத்துருக்கோம். ஹவர்ஸ் வந்து மணிகள் அப்படிங்கிறதுக்கு பதிலா மணின்னு கொடுத்துருக்கோம். வெரி குட்.
2ன்னு சொல்லியிருக்கீங்க. 2 ஹவர்ஸ் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. அதை நான் ஸ்டெப்பு மட்டும் சொல்றேன், நீங்க பாத்துங்க. போட்ட டைம் ஆயிடுச்சு, அதனால நம்ம போட்டு காட்டல. நீங்க இதே மாடல்ல என்ன பண்ணும், 2க்கு 30, 2 இம்ப்ளைஸ் என்ன பண்ணும், 30ன்னு போட்டுக்கணும். அது மாதிரி 8க்கு இம்ப்ளைஸ் எக்ஸ் போட்டு பாத்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 2ன்னு வரும். ஓகேவா? ஓகே, வெரி குட் ஆன்சர், நல்லா ட்ரை பண்றீங்க. அடுத்தது போடலாம். Two quantities x and y are in said to be dash if an increases in x leads to decreases in y. அதாவது xyங்கிற நம்பர் இருந்தா ஒன்னு இன்க்ரீஸ் ஆகுனா இன்னொன்னு கண்டிப்பா என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அது மாதிரி இருந்தா அது என்னன்னு கேக்குறாங்க. இன்வர்ஸ், டைரக்ட் ப்ரொபோர்ஷன், ப்ரொபோர்ஷன். இரு அளவுகள் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக டேஷ் ஆக இருந்தால் ஒன்று அதிகரிக்கும் போது மற்றொன்று குறையும், ஒன்று குறையும் போது மற்றொன்று அதிகரிக்கும். டெஃபினேஷன். வெரி குட் ஆன்சர், கரெக்ட்னு சொல்றீங்க பாத்தீங்களா. ஒரு டெஃபினேஷன் பார்த்தா இன்னொன்னு நீங்க ஈஸியா சொல்லிடலாம். வெரி குட். எதிர் விகிதம் இதுக்கு ஏ ஆன்சர். வெரி குட், நல்லா ட்ரை பண்றீங்க. வெரி குட். இந்த மாதிரி அடுத்ததுக்கு சொல்லுங்க பார்ப்போம். இஃப் இந்த ஆன்சர்ஸ் பார்த்துட்டீங்களா, எதிர் விகிதம், இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். சரி, அடுத்தது 7வது. இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இன் இன்வர்ஸ் ஐபினா இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன், தென் கே ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் ஒய் என்பன எதிர் விகிதத்தில் இருந்தால் கே இனுடைய மதிப்பு. முன்னாடி ஃபார்முலா கேட்டேன் இல்லையா, அதே ஃபார்முலாவை திருப்பி கேட்டிருங்க. நம்ம டைரக்டுக்கு என்ன சொன்னோம், அதே மாதிரி இன்வர்ஸுக்கு என்ன வரும் அதுக்கு சொல்லிட்டோம். அதுக்கு என்னங்கிறத சொல்லிட்டேன். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டே அதுல வரும். என்ன வரும் ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க சார். ஒரு 2 மினிட்ஸ் தான், ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. நம்பர் போட்டு சொல்லுங்க. 7க்கு என்ன ஆன்சர், ஏன்னா நீங்க வரிசையா போறீங்க, எந்த நம்பர்னு தெரியாது. 7க்கு என்ன ஆன்சர் போடும். ஃபார்முலா கேட்டிருக்கேன். கே ஈக்குவல் டு என்ன, இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனா இருந்தா ஃபார்முலா என்ன. டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கு ஆப்போசிட்டா சொல்லுங்க. டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கு என்ன சொன்னமோ அதுக்கு ஆப்போசிட்டா அதுக்கு வரும் ஃபார்முலா. அங்க வகுத்தல்னா இங்க பெருக்கல், இங்க பெருக்கல்னா அங்க வகுத்தல் வரும். அப்ப இதுக்கு என்ன வரும், வெரி குட், அவ்வளவுதான். ஏ எக்ஸ் ஒய், அங்க வகுத்தல் சொன்னோம் இல்லையா டைரக்ட் ப்ரொபோர்ஷன், அது மாதிரி இங்க பெருக்கல் வரும். எக்ஸ் ஒய்ங்கிறது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். வெரி குட். ஓகே, அடுத்தது. In inverse proportion, if number of workers increases, then the number of days dash decrease equal increase. எதிர் விகிதத்தில் வேலையாட்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நாட்களின் எண்ணிக்கை என்ன ஆகும், வேலையாட்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நாட்கள் அதிகமாகுமா குறையுமா சமமாகுமான்னு கேக்குறாங்க. இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ல எப்படி இருக்கும், எதுக்கு ஏ சொல்றீங்கன்னு தெரியல, அதுதான் நம்பர் போடுங்கன்னு. 8ன்னு நம்பர் போட்டு சொல்லுங்க. எந்த ஆன்சர் 8 தானே போறீங்க, கொஸ்டின் நம்பர் போட்டு போடுங்க. ஏயா, வெரி குட். 8க்கு ஏ ஆன்சர். வெரி குட். ஒன்னு அதிகமானா என்ன ஆகும், இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா எதிர்மறையா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஒன்னு இன்க்ரீஸ் ஆனா இன்னொன்னு கண்டிப்பா என்ன ஆகும், டிக்ரீஸ் தான் ஆகும். அப்ப குறையும். 8க்கு என்ன ஆன்சர், ஏ தான் ஆன்சர், குறையும். வெரி குட். அடுத்தது 9th சம் பாருங்க. 24 cows can graze a field for 10 days. 30 can graze the same field dash days. கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். 20, 8, 24. 24 பசுக்கள் ஒரு புல்தரையை 10 நாட்களில் மேய்கின்றன. பசுக்கள் அதே புல்தரையை மேய டேஷ் நாங்கள் எடுத்துக்கொள்கின்றன. இப்ப பார்த்தோம் இல்லையா அப்ஜெக்டிவ் டைப், அதே மாடல், ஆனா நம்பர் வேற கொடுத்துருக்கோம். அதே மாடல்ல நம்பர் போட்டு கீழே உள்ள ஆன்சர் வேற ஏதாவது செக் பண்ணீங்க. இப்ப சொன்னோம் இல்லையா, இப்பதான் அப்ஜெக்டிவ் மாடல் போட்டு பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. இந்த சொல்லிட்டீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு லாஸ்டா. ஹெட்டிங் போட வேண்டாம், 6 மார்க் போட்டு போடுங்க. 1 வேர்ட். வெரி குட். 8 days. வெரி வெரி குட். ஓகே, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், நான் இந்த மாதிரி எந்த நம்பர் கொடுத்தாலும் உங்களால என்ன செய்ய முடியும், போடணும், போட தெரியணும். ஓகேவா, அதனால மாடல் பாத்துங்க. வெரி குட். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே வேர் கே இஸ் டேஷ். அதாவது கான்ஸ்டன்ட் வேரியபிள் டேர்ம்னு கொடுத்துருக்கேன். எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே எனில் கே என்பது என்ன. இந்த ஃபார்முலா சொல்லும் போதே சொன்னேன் கே என்ன அப்படின்னு. இந்த மாதிரி ஃபார்முலா சொல்லிட்டு கே என்பது எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு வேர்ட் சொன்னேன். அதுதான் இங்க கேட்டிருக்கணும்.
மாறிலியா, மாரியா, உறுப்பான்னு கேட்டிருக்கேன். இது அடுத்த அப்ப வந்து அல்ஜிப்ரா அடுத்தது இயற்கணிதம்னு ஒண்ணு பார்க்க போறோம். எல்லாமே அதுல வரும். இப்போதைக்கு இந்த ஃபார்முலாக்கு நான் ஒண்ணு சொன்னேன், கே என்பது என்னன்னு, அதை வச்சு நீங்க ஆன்சர் சொல்லுங்க. இதோட லாஸ்ட் கொஸ்டின். ட்ரை பண்ணுங்க, தெரியலன்னா பரவாயில்ல, நான் சொல்றேன். ட்ரை பண்ணி பாருங்க, என்ன சொன்னோன்னு ஞாபகம் இருக்கான்னு. லெசன்ல படிக்கும்போது ஒவ்வொரு வேர்டும் கவனிக்கணும், எப்படி என்ன சொல்றோம் என்னங்கறத கவனிச்சாதான் இந்த மாதிரி ஒன் வேர்ட்லாம் நீங்க அட்டன் பண்ணலாம். சரி, ட்ரை பண்றீங்களா? தெரியுதா? வெரி குட். கான்ஸ்டன்ட், அதான் கேங்கிறத கான்ஸ்டன்ட் இந்த ஃபார்முலா சொல்லும் போதே சொன்னேன் இல்லையா? வெரி குட். கான்ஸ்டன்ட் தமிழ்ல மாறிலி. ஓகேவா? அவ்வளவுதான், 10% முடிஞ்சிச்சு. வெரி குட், நல்லா ட்ரை பண்றீங்க. இந்த மாதிரி நீ என்ன பண்ணும், பாடத்தை ஒவ்வொரு லைனையும் ஒவ்வொரு பேஜா நீங்க படிச்சு பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன் வேர்ட் எல்லாம் என்டர் பண்ணலாம். ஒரே ஒரு கடகடன்னு என்னென்ன ஆன்சர் மூணு தடவை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஏ ஆன்சர் டைரக்ட் ப்ரப்போர்ஷன், நேர் விகிதம். ரெண்டாவதுக்கு வந்து என்ன, கே ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய் வரும், நேர் விகிதமா இருந்தா. அப்புறம் நம்பர் ஆஃப் ஷர்ட், அதாவது நம்பர் ஆஃப் ஷர்ட் இதா இருந்தா பிரைஸ் ஆஃப் ஷர்ட் கண்டிப்பா என்ன ஆகும், இது இன்க்ரீஸ் ஆனா அதுவும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். சி ஆன்சர் இருக்கு. அடுத்தது காஸ்ட் ஆஃப் 6 ஆரஞ்சு 24, 10 ஆரஞ்சு என்னன்னு சொன்னேன், 40 சொன்னேன். அடுத்தது ராம் வாக்ஸ் 2 கிலோமீட்டர், இந்த சம்முக்கு என்ன சொன்னேன், 2 ஹவர்ஸ் சொன்னேன் இல்லையா? சரி, அடுத்தது அந்த சம்லாம் நீங்க போட்டு பாருங்க, நீங்களா இன்னொரு தடவை போட்டு பார்த்தா தான் தெரியும். அடுத்தது இது என்னது, எதிர் விகிதம். ஓகேவா? இன்க்ரீஸ் ஆனா ஒன்னு இன்க்ரீஸ் ஆனா இன்னொரு டிக்ரீஸ் ஆகும், இது வந்து எதிர் விகிதம். அடுத்தது கேயினுடைய வேல்யூ, இதுல என்ன ஃபார்முலா, எக்ஸ் ஒய், எதிர் விகிதமா இருந்தா எக்ஸ் இன்டு ஒய். ஓகே, அடுத்தது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆனா கண்டிப்பா டேஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இதுக்கு என்ன ஆன்சர், ஏ ஆன்சர், குறையும். கவுக்கு என்ன ஆன்சர் சொன்னா 8. ஓகேவா? 24 கவு, 10 டேஸ்னா 30 கவு வந்து எத்தனை நாட்கள். ஓகே, லாஸ்ட் ஆன்சர் கான்ஸ்டன்ட் மாறிலி. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே, வெரி குட், நல்லா ட்ரை பண்றீங்க. இதோட அதை முடிச்சிடுவோம். இதனுடைய கண்டினியூஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.